வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூல் சவுதியில் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு டாட்டருக்கு தான் ஸ்கூல் சொல்லியிருக்காங்க. இங்கே ஏப்ரல் மந்த்தே ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா ஆகஸ்ட் ஜூலைலலாம் அவங்களுக்கு வெக்கேஷன் விட்டுருவாங்க. நமக்கு இந்தியாவில் ஸ்கூல்னாவே ரொம்ப பதட்டமாக இருக்கும் ஃபஸ்ட் டே. இது சவுதி கண்ட்ரிஸ் வேறு, ஸ்கூலில் எப்படி பழகிப்பாங்கன்னு தெரியல. ஆனால் அவள் ஜாலியாக எடுத்துக்கிட்டு தான் கிளம்பிட்டா. ஸ்கூலுன்னோடனே சீக்கிரமாக ஏஞ்சிட்டா. மணி 6 தான் ஆகுது. ஆனால் வெளிச்சத்தை பார்த்திங்கன்னா 8-9 மணி மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே காலையிலேயே ரொம்ப வெயில் அதிகமாயிரும். அதுவும் மார்னிங்கில் தான் ஹெவி டிராஃபிக் சிக்னலில் நம்ம மாட்டிடுவோம். ஏன்னா ஃபுல்லாக பீக் ஏரியாவாக இருக்கும். நாங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வீடு பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் கிடைக்கல. கொஞ்சம் லாங் தான், ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் போகிறதுக்கு. அதனாலே சீக்கிரமாக அவங்க கிளம்புற மாதிரி இருக்கும். இங்கே டிராஃபிக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் இவ்வளோ. இங்கே சிக்னலை கிராஸ் பண்ணாலாம் ஃபைன் உடனே அக்கௌண்ட்லேருந்து போயிடும். அதனால் எல்லாம் நீட்டாக ப்ராப்பராக பண்ணுவாங்க. இதோட வீடியோ நான் தனியாக போடுறேன். இந்த சிக்னலை பற்றி ஃபுல்லாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. சிக்னல் லைட்டாக க்ராஸ் பண்ணால் கூட நமக்கு அமௌண்ட் போயிடும். இப்போ ஸ்கூல் பக்கத்தில் நம்ம நெருங்கும் போதே அவள் கிளம்பிடுவாளா அப்படின்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் சொல்லலை, ப்ரைவேட்டாக நாங்களே விட்டுக்கிறோன்னு சொல்லிட்டோம். ஏன்னா 2 குழந்தைங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் 600 ரியால் வரும். பர் பீப்புளுக்கு 300 ரியால். நாங்கள் இப்போதைக்கு அவள் கொஞ்சம் பழகட்டுன்றதால நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். ஸ்கூல் பக்கத்தில் நெருங்கியாச்சு. இது ஸ்கூலாக வீடானே நம்மளால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க முடியாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இது ஃப்ரெண்டோட டாட்டர் கூட அவள் ஸ்கூலுக்குள்ளே கிளம்பிட்டா. போகும்போது எனக்கு தான் பதட்டமாக இருந்தது. ஆனால் அவள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு மிங்கிள் ஆகி போயிட்டா. அந்த பொண்ணுக்கிட்டே நான் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அவள் ஸ்கூலுக்குள்ளே போகிறா பாருங்கள். ப்ரேயர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா சிக்னலில் நாங்கள் லாங் கேப்பில் மாட்டிக்கிட்டோம். அதனால் எங்களால் வர முடியல. லாஸ்ட் டைம் கரெக்டாக போயிட்டா. ஆனால் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டேன்றதால அவளை ஒன்றும் சொல்லலை அவங்க. இங்கே ஸ்கூல் ஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டியூஷன் மந்த்லி நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்கூல் ஃபீஸ்லாம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்கூலுக்கு போயாச்சு. மேமும் ஒன்றும் சொல்லலை, உள்ளே அனுப்பிட்டாங்க. இங்கே கேர்ள்ஸ் செக்ஷன் தனியாக, பாய்ஸ் செக்ஷன் தனியாக தான் நடக்கும். கேர்ள்ஸுக்கு தனி ஸ்கூலு, பாய்ஸுக்கு தனி ஸ்கூல் தான் நடக்கும். டைமிங் ஒரே டைமிங்கில் வைக்க மாட்டாங்க. அவ்வளோதான். இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. இன்னும் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் என்னோடய இன்னொரு குழந்தைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.